ஒரு நாள் வராரு என்கிட்ட. இது மாதிரி இது முடிக்கிறோம்ல அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா பூர்ணி என்னாச்சு? ஓடி பூர்ணி, என்னடி ஆச்சு? பூர்ணி எழுந்து அப்பா. அப்பா என்ன பூர்ணி, ஏண்டி இப்படி தவழ்ந்து வந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? நான் பாக்கும்போது நீ நல்லா தானே இருந்த. அப்பவே நான் கீழே விழுற நிலைமையில தான் இருந்தேன். நீங்க போன் பேசுற பிஸில சரியான கவனிக்கல. பா என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு என்ன நடந்துச்சு? எல்லாரும் காஃபி குடிச்சோம்ல, அதுல யாரோ எனக்கு பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்க. பேதி மாத்திரையா? ஆமா. அந்த காஃபில யாரும் பேதி மாத்திரை போடல, நீ போட்டதுதான் அது. என்ன இவ காஃபில பேதி மாத்திரையை நாம தான் போட்டோன்னு கரெக்டா சொல்றா? நமக்கு காஃபி கொடுத்தப்போ வேண்டான்னு சொன்னதுனாலயா? அந்த கிழவியும் ஏன் வேண்டான்னு சொல்ற? காஃபில ஏதாவது கலந்திருக்கியான்னு கேட்டுச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த காஃபியை குடிச்சு நாம வச்ச சூனியத்துல நாமளே மாட்டிக்கிட்டோம். இப்ப இவ்வளவு அதேதான் சொல்றா. அந்த கிழவியும் நம்மள போட்டு வாங்குச்சு. இப்ப இவ்வளவு நம்மள போட்டுதான் வாங்குறா. ஆமான உண்மையை மட்டும் சொல்லிடவே கூடாது. என்ன பூர்ணி, சிந்து சொன்னதுக்கு உங்ககிட்ட இருந்து பதிலே காணோம். அப்போ பேதி மாத்திரையை நீதான் கலந்திருக்க, அப்படிதானே? ஏய் உலக மக அறிவாளிங்களா, நான் குடிக்கிற காப்பியில நானே இப்படி பேதி மாத்திரையை கலப்பேன்? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம பேசுறீங்க. நான்சென்ஸ். ஐயோ ஐயோ. தலைவலி. பாத்துடி. விடுறே. செவந்தி, என் பொண்ணோட நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குமா? நீங்க வேற பேதி மாத்திரையை அவதான் கலந்தான்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அம்மா, அத்தை ஜோசியருக்கு காஃபி போட போனப்போ அவங்க பின்னாலேயே பூர்ணியும் போனா. அப்பதான் அத்தைக்கே தெரியாம காஃபில எப்படியோ பேதி மாத்திரைய கலந்திருக்கா. அவ எதுக்கு ஜோசியருக்கு குடுக்கற டீல பேதி மாத்திரையை கலக்கணும்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? ரகுவோட ஜாதகத்தையும் சிந்துவோட ஜாதகத்தையும் ஜோசியர் பார்த்து திருமண பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோங்கிற பயம் தான் அதுக்கு காரணம். ஜோசியருக்கு பேதி மாத்திரை கொடுத்துட்டா அவர் அதுலயே அப்செட் ஆகி ஜாதகம் பார்க்காம கிளம்பி போயிடுவாருல்ல, அதனாலதான் அப்படி பண்ணிருக்கா. கடைசியில அவ மாத்திரை கலந்த காஃபிய அவளே குடிக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்து இப்போ இந்த நிலைமையில அவ இருக்கா. அட கடவுளே, இனிமே நான் யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். எல்லாரையும் அனுசரிச்சு வாழ்றேன்னு சொன்னா நாமளும் நடத்திட்டு இருக்கறதெல்லாம் நாடகம்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சு நாம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அதை விட்டுட்டு பேதி மாத்திரையை கலக்குற அது இதுன்னு இன்னும் தப்பான வேலையே செஞ்சிட்டு இருக்கா.
இவ எப்ப திருந்தி நல்ல வழிக்கு வருவான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் திருந்திருவாமா. அவ திருந்துறதுக்காக தானே நாங்க எல்லாரும் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அம்மா, ஐயோ பூர்ணி, அம்மா, கைய கொடு. பூர்ணி, வா. எழுந்துருடி. அம்மா, ஐயோ அம்மா, இதுக்கு மேல என்னால முடியாது. உயிரே போயிடும் போல இருக்குமா. ஏய், நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறீங்கல்ல, நான் இங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது மருந்து கொடுத்து காப்பாத்த கூடாதா? உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. போய் மருந்து எடுத்துட்டு வாங்கடி. கண்டிப்பா நான் உனக்கு மருந்து கொடுக்கறேன். அத சாப்பிட்டா உனக்கு லூஸ் மோஷனும் நின்னுடும். ஆனா அதுக்கு முன்னாடி பேதி மாத்திரையை நீ தான் போட்டேன்னு உண்மையை ஒத்துக்கணும். அதெல்லாம் நான் போடல. நீ உண்மைய ஒத்துக்கலனா சிந்து உனக்கு மருந்து தரமாட்டா. அதுக்கப்புறமா உன் நிலைமைய நீயே யோசனை பண்ணி பாரு. ஐயோ, நம்ம இருக்கிற கண்டிஷனை பயன்படுத்தி நமக்கு கிடுக்குப்படி போடுறாளுங்களே. என்ன பண்றது?